அமைதிங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளில் தமிழக மக்களின் நலனுக்காகவும் நம் இயக்கத்தின் வளர்ச்சிக்காகவும் உயிர் தொண்டர்களின் உயர்வுக்காகவும் ஒன்றிணைவோம், உறுதியேற்போம். நாங்கள் பின்னாடி சொல்லுங்க. இப்போ நம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தை தன் உயிர் மூச்சாக கொண்டு அயராது பாடுபட்டு தன் வாழ்நாள் முழுவதையும் தமிழக மக்களின் உரிமைக்காகவும் ஏழை எளிய மக்களின் வறுமையை போக்கவும் தமிழகத்தை நாட்டிலேயே முதல் மாநிலமாக்கவும் தனது இறுதி மூச்சு வரை வாழ்ந்து காட்டிய நம் மக்கள் தலைவியின் ஒப்பற்ற சிந்தனைகளையும் உயர்ந்த கொள்கைகளையும் தொடர்ந்து செயல்படுத்திட நாம் அனைவரும் உறுதியேற்போம். நம் பொன்மன செம்மல் புரட்சி தலைவரை போன்று புரட்சி தலைவி அம்மா அவர்களும் தமிழ்நாட்டு மக்களின் உள்ளங்களில் நீக்கமர நிறைந்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம் ஒப்பற்ற தலைவர்கள் காட்டிய அதே வழியில் தொடர்ந்து பயணிக்க உறுதியேற்போம். தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு அரணாகவும் ஓடோடி சென்று உதவும் கரங்களாகவும் வழிகாட்டும் ஒளிவிளக்காகவும் திகழ்கின்ற வகையில் நம் கழகத்தை கட்டி காத்திடவும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் இந்த இயக்கம் மக்களுக்காகவே இயக்கம் என்று முழங்கிய நம் புரட்சி தலைவியின் எண்ணத்தை ஈடேற்றிடும் வகையில் அனைவரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக ஒரு தொண்டர் கூட விலகி நிற்காமல் ஓர் அணியில் நின்று ஒற்றுமையோடு இணைந்து வரும் சட்டமன்ற தேர்தலில் நம் எதிரிகளை வென்று வீறு நடை போட கரங்கோர்ப்போம், உறுதியேற்போம். நம் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் தங்களது உயிர் மூச்சாக பாதுகாத்த நம் கழகம் மீண்டும் இமாலய வெற்றியடைய தமிழகத்தின் தன்னிகரல்லாத பேரியக்கமாக மலர விரைவில் கழக ஆட்சி அமைய நம் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களின் தலைமையில் ஒன்றிணைவோம், வென்று காட்டுவோம். நம் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் தங்களது உயிர் மூச்சாக பாதுகாத்த நம் கழகம் மீண்டும் இமாலய வெற்றியடைய தமிழகத்தில் தன்னிகரில்லா பேரியக்கமாக மலர விரைவில் கழக ஆட்சி அமைய நம் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களின் தலைமையில் ஒன்றிணைவோம், வென்று காட்டுவோம். ஒன்றிணைவோம். நம் இயக்கம் மீண்டும் இமாலய வெற்றி பெற ஒன்றிணைவோம். காத்திடுவோம் தீய சக்திகளிடமிருந்து தமிழக மக்களை காத்திடுவோம், விரட்டிடுவோம். மக்களுக்கு பயனற்ற இந்த விளம்பர ஆட்சியை விரட்டிடுவோம். சூளுரைப்போம்.
சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாகை சூடிட சூளுரைப்போம் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாகை சூடிட சூளுரைப்போம் உருவாக்குவோம் வளமான தமிழகத்தை உருவாக்குவோம் புரட்சி தலைவி நாமம் வாழ்க, புரட்சி தலைவி நாமம் வாழ்க, புரட்சி தலைவி புகழ் ஓங்குக, புரட்சி தலைவி புகழ் ஓங்குக, புரட்சி தலைவி நாமம் வாழ்க, புரட்சி தலைவி நாமம் வாழ்க, புரட்சி தலைவி புகழ் ஓங்குக, புரட்சி தலைவி புகழ் ஓங்குக. இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இதய அஞ்சலி செலுத்த 2 மணித்துளிகள் அமைதி காத்திட வேண்டுகிறோம். கூப்பிட்றேன் என்ன இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சி தலைவி அவர்களுடைய நினைவுகளோடு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது மலர் தூவி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய பிறகு உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட பிறகு 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்திய காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். மாண்புமிகு அம்மாவின் நினைவிடத்தில் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மௌன அஞ்சலி செலுத்திய பிறகு அவருக்கு மரியாதை செலுத்தி வரக்கூடிய நிகழ்வை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் இமாலய வெற்றி பெற வேண்டும் என்றும் புரட்சி தலைவியின் வழியில் நாங்கள் நடக்க வேண்டும். அனைவரும் ஒன்றிணைந்து இந்த வெற்றியை உங்கள் பாதங்களில் சமர்ப்பிக்க வேண்டும் என ஒட்டுமொத்தமாக அஇஅதிமுக தொண்டர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நினைவுகளோடு தற்போது புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அம்மாவின் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை